This video sponsored by SBO Digital Marketing. If you are interested, send your name and qualification above mentioned phone number. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சென்னை மாவட்டத்திலிருந்து வெளிவந்துள்ள வேலைவாய்ப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குரூப் டிக்கான கேஸ் டீட்டெயில் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா ஐடிஐக்கு மட்டும் குரூப் டி கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க. 10th குவாலிஃபிகேஷன் வந்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த கேஸ் வந்து கோர்ட் வந்து தள்ளுபடி செஞ்சிருச்சு. 10th முடித்தவங்களும் குரூப் டி வந்து அட்டன் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஆர்ஆர்பிலேருந்து நவம்பர் 17ஆம் தேதி எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க. அது வந்து தள்ளி போகும். எந்த அளவுக்கு தள்ளி போகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமைச்சகத்திலிருந்து வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 24 மணி நேரம் உடனடி மற்றும் அவசர சேவை வழங்கும் நோக்குடன் ஓஎஸ்சி ஒருங்கிணைந்த சேவை மையம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் வந்து பணிபுரிய தகுதி மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் சொல்லிக்கிறாங்க. மைய நிர்வாகி காலிப்பணிகள் 5 கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் டிகிரி இன் சோசியல் சயின்ஸ் ஆர் சைக்காலஜி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சில சப்ஜெக்ட்டில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய் கொடுக்குறாங்க. பணியிடம் பார்த்தீங்கன்னா நொச்சிக்குப்பம், எழில் நகர், சோழிங்கநல்லூர், கல்வி நகர் மற்றும் செம்மஞ்சேரியில் இருக்குது. உள்ளூர் சார்ந்த பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா மூத்த ஆலோசகர் 5 வேகன்சி. மாஸ்டர் டிகிரி இன் சோசியல் ஒர்க்கு முடிச்சிருக்கணும். அதெல்லாமே சில கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதை படித்து பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப பணியாளர் காலிப்பணியிடம் பார்த்தீங்கன்னா 5 கொடுக்குறாங்க. இதே பிடெக்கும் பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சில கேட்டகரியில் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர் காலிப்பணியிடம் பார்த்தீங்கன்னா 30 கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரி இன் சோசியல் ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் சில கேட்டகரியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டுருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாளர் காலிப்பணியின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. அரசு அல்லது புகழ்பெற்ற நிறுவனத்தில் பாதுகாப்பு பணியாளராக பணியாற்றிய அனுபவம் மற்றும் உள்ளூரை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். சுழற்சி முறையில் 7 நாட்களும் 24 மணி நேரமும் பணியாற்ற வேண்டிய இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்முக உதவியாளர் காலிப்பணியின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. ஏதாவது அலுவலகத்தில் பணிபுரிந்த அனுபவம் உடையவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரருக்கு சமையல் மற்றும் அலுவலகத்தை பராமரிக்க தெரிந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. விரும்பும் பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா chennai.nic.in என்ற இணையதளத்தில் விண்ணப்ப பதிவு செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா 21/11/2025 மாலை 5 மணிக்குள் மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், 8வது தளம், சிங்கார வேளாளர் மாளிகை, ராஜாஜி சாலை, சென்னை என்ற முகவரிக்கு நேரடியாகவோ அல்லது OSC சென்னை ib@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ விண்ணப்பம் செய்யுமாறு சென்னை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்கிறாங்க. தகுதியும் விருப்பம் உள்ள விண்ணப்பதாரர்கள் இப்பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இது போன்ற வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.